தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா ஆகியோரின் விவாகரத்து வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடைபெற்று வருது. சில காலமாக பிரிந்து வாழும் நிலையில் சங்கீதா அவர்கள் தாக்கல் செய்த இந்த விவாகரத்து மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த வழக்கில் நீதிமன்றம் பல்வேறு கட்டங்களாக சமரச பேச்சுவார்த்தைகள் மற்றும் விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. சங்கீதா அவர்களுடைய தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட விவாகரத்து மனு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மாற்றப்பட்டு புதிய நீதிபதி அவர்கள் முன்னிலையில் வழக்கு விசாரணை நகர்ந்து வருவதாக சொல்லப்படுது. நீதிமன்றம் இருவருக்கும் இடையே சமரச முயற்சி மற்றும் கவுன்சிலிங் நடைபெற மேற்கொள்ளப்பட்டு உத்தரவிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கின் விசாரணையின் பொழுது நீதிமன்றம் சில அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கு. பொதுவெளியில் இது குறித்து பேசுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் அவர்களுடைய மகன் அவர்கள் இயக்கியிருக்கக்கூடிய படத்தின் இசை வெளியீட்டு விழா இப்போது வெளியாகிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் சஞ்சய் இயக்கியிருக்கக்கூடிய சிக்மா படத்தின் முதல் சிங்கிள் வெளியாகியிருக்கு. லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்புல முதலமைச்சர் அவர்களுடைய மகன் சஞ்சய் இயக்கியிருக்கக்கூடிய படம் தான் சிக்மா. இந்த படத்தில் சந்தீப் கிஷன் கதாநாயகனாக நடிக்க இசையமைப்பாளராக தமன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் ராஜு சுந்தரம், சம்பத், அன்புதாசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்காரு. வரும் ஜூலை 31 சிக்மா திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. இந்த நிலையில் படத்தின் முதல் சிங்கிள் பாடல் வெளியாகி இருக்கு. ரசிகர்களுடைய மத்தியில் வைரலாகியும் வருகிறது. தமன் அவர்களுடைய இசையில் இந்த பாடல் இணைந்து நடித்திருக்கக்கூடிய இந்த படம் நல்ல ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பாடல் வரிகள் கவனம் பெற்றிருக்கு. பாடலில் எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும், தகுதி தரம் பார்த்து பேசுறதில்லை, மாறல் பதவி மேல் ஆசை இல்லை போன்ற வரிகள் இடம்பெற்றிருக்கு. மேலும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் தான் சஞ்சய் நடனம் ஆடியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலில் இறுதியில் போக்கிரி படத்தில் விஜய் கைதியாகிய புகைப்படம் எடுப்பது போன்ற காட்சியும் சிக்மா படத்தில் முதல் சிங்கிள் பாடலில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலின் வரிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சினிமா ரசிகர்களில் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து வராங்க. மேலும் இளம் வயது விஜய் அவர்களை பார்ப்பது போல இருப்பதாகவும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வராங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனது திரை வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டம் முதல் தனது பாடல்களில் சமூகம் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார். மேலும் அவரது பாடல்களில் சர்ச்சைக்குரிய வசனங்களும் அப்போதைய காலகட்டங்களில் பேசு பொருளாக இருந்தது. இதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய போது அதிலிருந்து விலகி அரசியலில் களம் கண்டு வெற்றி பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த நிலையில தான் மகன் அவர்கள் சஞ்சய் இயக்கியிருக்கக்கூடிய படத்தின் பாடல் வரிகளிலும் சமூக சார்ந்த கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இனி சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என அறிவித்துவிட்ட நிலையில் சஞ்சய் இயக்கியிருக்கக்கூடிய சிக்மா படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. முன்னதாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி பாடலும் சிக்மா படத்தில் இசையமைப்பாளர் தமன் இசையமைப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக சொல்லப்படுது. இந்த பாடல்கள் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. திரைப்படம் 31 வெளியாக இருக்கு. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரும் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீட்டை எதிர்நோக்கி ரசிகர்கள் பல மாதங்களாக காத்து கொண்டிருக்காங்க. தணிக்கை மற்றும் சில நிர்வாக நடைமுறையினால் தாமதமாக இந்த படம் விரைவில் திரையரங்குகளில் வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. முதல்ல பொங்கல் வெளியீடாக திட்டமிட்ட ஜனநாயகன் பல்வேறு காரணங்களால் வெளியாகவில்லை. இதையடுத்து படத்தின் வெளியீடு குறித்து சமூக வலைத்தளங்களில் பல்வேறு தகவல்கள் பரவிய நிலையில் தற்போது தணிக்கை நடைமுறைகள் இறுதிக்கட்டத்தை எட்டி இருப்பதாகவும் விரைவில் சான்றிதழ் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தணிக்கை அனுமதி கிடைத்தவுடன் தயாரிப்பு நிறுவனம் புதிய வெளியீட்டு தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனால் ஜூலை மாதத்திலேயே திரைப்படம் வெளியாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக திரையுலக வட்டாரங்கள் சொல்கிறாங்க. இருப்பினுமே இது குறித்து அதிகாரப்பூர்வ வெளியீடு தேதியை படக்குழு இன்னும் அறிவிக்கவில்லை. வினோத் அவர்கள் இயக்கியிருக்கக்கூடிய இந்த படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே, பாபி டியோல், அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ்ராஜ், பிரியாமணி, கௌதம் வாசுதேவன், மதுமிதா போன்ற நிறைய நடிகர்களும் நடிகைகளும் நடிச்சிருக்காங்க.
ஜனநாயகன் திரைப்படம் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமாக கருதப்படுவதால் ரசிகர்களுடைய மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலை வருது. படத்தின் ட்ரெய்லர், பாடல்கள் மட்டுமே வெளியீடு தொடர்பாக ஒவ்வொரு தகவல்களுமே சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருது. படத்தில் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் திரையரங்குகளில் வெளியாகும் என சொல்லப்பட்டிருக்கு. சஞ்சய் இயக்கத்தில் இந்த படம் ஜூலை 31 வெளியாக இருக்குது. இந்த விழாவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உட்பட பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயக்குனராக சஞ்சய் அவர்கள் இயக்கியிருக்காரு. கதாநாயகன் அப்படின்னு பார்த்தா சந்தீப் கிஷன், தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தா லைகா புரொடக்ஷன், இசையமைப்பாளர் தமன். சிக்மா திரைப்படத்தின் முதல் பாடலான சிக்மா ஸ்ட்ரேட் ஏற்கனவே வெளியிட்டு ரசிகர்களுடைய மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்தின் இசை மற்றும் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் லைகா புரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பதவி மேல் ஆசை இல்லை என இந்த படத்தின் பாடல் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் சஞ்சய் இயக்கியிருக்கக்கூடிய சிக்மா படத்தின் முதல் சிங்கிள் வெளியாகியிருக்கு. லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் சஞ்சய் இயக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் சிக்மா. இந்த படத்தின் ராஜீவ் சுந்தரம், சம்பத், அன்புதாசன் ஆகியோர் பல முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஜூலை 31 இந்த சிக்மா படம் திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் படத்தின் முதல் சிங்கிள் பாடல் வெளியாகி இருக்கிறது ரசிகர்களுடைய மத்தியில் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.